எனக்கு தெரிஞ்சு நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் சமைக்கலாமா, இதெல்லாம் காம்பினேஷன் போட்டு சமைச்சா நல்லா இருக்குமா, இப்படியெல்லாம் ட்ரை பண்ணலாமான்னு நிறையா இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் ட்ரை பண்ணி அது நல்லாவும் வந்துடும். அதுதான் பெரிய ஷாக்கே. எப்படி செய்கிறலாம் தெரியாது, ஆனால் ட்ரை பண்ணுவேன். ஆனால் பர்ஃபெக்டாக ஃபைனலாக வந்து எப்படியோ சமாளித்து வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த குதிரைவாலி, இந்த திணை வகைகள், சிறுதானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தோசை மாவு மாதிரி தான் அரைச்சி ட்ரை பண்ணுவேன். சரி இந்த குதிரைவாலியை வச்சு இட்லிக்கு வந்து அரைச்சி கொடுக்கலாம், பாப்பாவுக்கு வந்து மில்லட் இட்லி மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு சண்டே தானே பொறுமையாக எழுந்துக்கலான்னு கொஞ்சம் லேட்டாக எழுந்தாச்சு. 4 பேருமே லேட்டாக தான் எழுந்தோம். ஆனால் எழுந்தோடனே எல்லாருக்கும் பசி வந்துருச்சு. எப்படிடா இதெல்லாம் நடக்கும், எழுந்தோடனே யாருனா சமைச்சு கொடுத்தா தான் ரெடி ஆகும், வெயிட் பண்ணுங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மட்டும் தயிர் சேமியா மாதிரி பண்ணிவிட்டு எங்களுக்கெல்லாம் கோதுமை மாவு அரிசி மாவு மீந்ததை வச்சு எப்படியே கறிவேப்பிலாம் போட்டு தோசை ஊற்றிட்டேன். தக்காளி சட்னி அரைச்சாச்சு. இந்த குதிரைவாலி இட்லி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஷார்ட்டில் வந்து வீடியோவாக போடுறேன், மறக்காமல் பாருங்கள்.